அனைவருக்கும் வணக்கம். எனக்கு 1000 பொண்ணுங்க தெரியும். அதுல நிறைய பொண்ணுங்க என்கிட்ட க்ளோஸாவே இருப்பாங்க. அதுல நிறைய பேர் ரொம்ப அழகா இருப்பாங்க. அவங்கெல்லாம் இருக்கும்போது பெரிய மன்மதன் நினைப்பு. சும்மா ரோஜா பூ மாதிரி என்னோட காதலை வளர்த்தேன். ஆனா அப்படியே வேரோட பிடுங்குறப்ப அந்த ரோஜா பூல இருக்க முள்ளனா குத்தி 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 ரத்தா 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 குத்தி 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 ரத்தா 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 ரத்தா. அவங்க எல்லாம் இருக்கும்போது நான் ஏன் நிஷாக்கா கிட்ட போய் தப்பா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டு பண்ணி சொல்லி இருக்குது. இதுல இருந்து அவன் சொல்ல விரும்புறது என்னன்னு தெரியல. ஆவுன்னா இவன் வந்து என்ன வந்து பாடி ஷேமிங் பண்றாங்க கதறான். இப்ப நிஷாக்கா வந்து எப்படி அழகுன்னு சொல்ல வரியா இல்ல வந்து அவங்க நல்லா இல்ல அசிங்கமா இருக்காங்கன்னு சொல்ல வரியா? என்ன கருத்தை நீ சொல்றதுக்கு இந்த மாதிரி சொல்ற? என்ன சொல்லிருக்கான்னு நீங்களே பாருங்க. நான் நினைக்கிறேன் என்ன இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப அழகான பொண்ணுகள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லார்ட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கிருக்கேன். இது வரைக்கும் யார்ட்டையுமே நான் ஃபோன் பண்ணி பேசினதில்ல. அப்படியே ஃபோன் பண்ணி பேசினா அஃபீஷியல் ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் நிஷாக்காட்ட போய் தப்பா நடக்கணும்? என்னங்க அது கொடுமையா இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் கேவலமான வேலையை அவன் பார்த்துருக்கான். ஒரு ஓட் போடுற இடத்துல நீ பிரபலமா இருக்க, எல்லாரும் ஓட் பண்ணணும் 100% அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து காட்டுவாங்க. அந்த ஓட் போடுற வீடியோல கூட பப்ளிசிட்டி வேணும்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு கொச்சையான வார்த்தையை யூஸ் பண்றான். என்ன சொல்லிருக்கான்னு நீங்களே பாருங்க. வாட்டர்மேன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பத்தி ஓட்டு அளிச்சுட்டு ஸோ நீங்க எல்லாரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களியுங்கள். இது கொச்சையா இருக்கா இல்லையாங்க? உன் கேட்கும் போது என்ன தோணுது? என்னன்னா ஓட் போட்டு வந்து நான் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாத்தி ஓட் பண்ணிருக்கான் அப்படி சொல்றான். அந்த வீடியோ வந்து ஒரு வைரல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பிளான் பண்ணிருக்கான். இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய கேவலமான வேலையெல்லாம் பார்த்திருக்கான். அதெல்லாம் ஒன்னொன்னா பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், நம்மளுடைய எல்லா வீடியோவும் தலைவன் பார்ப்பான் போல. நம்ம வந்து லாஸ்ட் 2 வீடியோவில் தலைவன் போட்டோவை செதுக்கி போட்டிருந்தோம்ல, அதை பார்த்து வெறியாகியே நம்மளுடைய கேடி தமிழன் ஐடியே ஃபேஸ்புக்ல இருந்து தலைவன் பிளாக் பண்ணிட்டான் போல. சரி தலைவன் இன்னைக்கு ஏதாவது வீடியோ போட்டிருப்பான், அவனை வந்து புகழ்ந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல போய் டாக்டர் டி திவாகர்னு சொல்லிட்டு அடிச்சா அவருடைய ஐடியா காணோம். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். ஏதாவது ஃபேஸ்புக்ல இருந்து தலைவன் ஐடியா தூக்கிட்டானா, ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனம் முடிஞ்சு போயிட்டேங்க. அதனால வந்து வேற ஒரு ஐடியில இருந்து சர்ச் பண்ண தலைவன் அதுல வரான். என்னடா அதுன்னு பார்த்தா நம்மள வந்து பிளாக் பண்ணி விட்டான் போல. இது வலி தாங்க முடியல போல. இது இவர் பண்ற அட்டகாசத்தை மட்டும் நம்ம பார்த்து வெறியாகணுமா? ஆனா நம்ம ஏதாவது பண்ணா அவர் பார்க்க மாட்டாராம். ஃபேஸ்புக்ல நீ என்ன பிளாக் பண்ணலாம், ஆனா யூடியூப்ல பிளாக் பண்ண முடியாது இல்ல. இந்த வீடியோ கண்டிப்பா அவர் வந்து தலைவர் பாப்பான்னு நினைக்கிறேன். சோ எல்லாரும் வந்து அப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அம்மா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நீ விஜய் ஃபேனா இருந்தா லைக் பண்ணுங்க, இல்ல அஜித் ஃபேனா இருந்தா லைக் பண்ணுங்க தான் கேட்பாங்க. நான் இப்ப கேட்கறேன் பாருங்க. இந்த வீடியோ தலைவன் பார்த்துட்டு இருப்பான். இப்ப இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. டாக்டர் டி திவாகரை பிடிக்காதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அவர்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து தலைவன் இந்த வீடியோ பார்த்து வெறியாகணும், இத்தனை பேர் நம்மள பிடிக்காம இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுக்கணும். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தலைவனை வந்து வெறியேத்துங்க. ஓகேயா, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா தமிழன்டா. இந்த காட்டு பண்ணியிருக்கான்ல, இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தான்னா, நிஷாக்கா ரொம்ப நல்லவங்க, அவங்க கிட்ட நான் எப்படி நடந்துக்கிட்டேன் அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து என்ன தம்பியா தான் பார்க்குறாங்க, பிள்ளையா தான் பார்க்குறாங்க, அவங்க 5 வேளை தொழுகிறாங்க, அவங்களாம் உண்மையை தான் பேசுவாங்க, அவங்களுடைய வீடியோ ஆதாரம் காட்டுங்க நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. வீடியோ வெளியே வந்த பிறகு இவங்க வந்து இவ்வளோ தரந்தாழ்ந்து இந்த நிஷாக்கா போவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நிஷாக்கா வந்து நான் இவ்வளவு கீழே தரம் தாழ்ந்து போவாங்கன்னு எதிர்பார்க்கல. இவ்வளோ வந்து 5 வேளை தொழுகிறாங்க, இப்படி போய் பேசுறாங்க, இவங்க வந்து மாக்காப்பா கிரியேட் பண்ண ஆளு, அவங்களுக்கு வந்து காசு கொடுத்துட்டாங்க, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து இப்போ அவன் பேசிட்டு இருக்கான். என்ன சொல்லியிருக்கான்னு நீங்களே பாருங்க. நிஷாக்கா கூற்று வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ மாக்காப்பா இவங்க எல்லாம் கெஞ்சி கெதிரி வீடியோ கேட்டிருப்பாங்க. நம்ம இத்தனை வருஷம் வேலை பார்க்குறோம், எங்களுக்கு ஒரு வீடியோ கொடு, அவர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு நிஷாக்காட்ட வீடியோ. ஏன்னா உனக்கு வேணும்னா அவங்க நல்லவங்க, வேணும்னா அவங்க கெட்டவங்களா? சரி ஓகே, அவங்களே வந்து மாக்காப்பா சொல்றதான் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து அவங்க கிட்ட மட்டும் தப்பா நடந்துக்கிட்டேன்னு சொல்லியே, அவங்க அங்க இருந்து அந்த செட்டில இருந்து எல்லா பெண்கள்கிட்டையும் ஒரு தப்பா நடந்துக்கிறாரு. வேணும்னா எல்லா பெண்களும் வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க நான் ரெடி அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் கிட்ட நடந்துகிட்ட விதம், குறிப்பா அவர் எனக்கு தான் கோமாளியா வந்தாரு, வந்த உடனே என் தோல் மேல கை போடுறது, சுனிதா கிட்ட போய் சுனிதா அப்படின்னு கத்துறது, எல்லார்கிட்டயுமே ஒரு மாதிரி வல்கரா பிஹேவ் பண்ணது, இந்த விதம் எல்லாமே அவர் வெளியில சொல்லவே கிடையாது. குறிப்பா பெண்கள்கிட்ட அவர் நடந்துகிட்டது வந்து ரொம்ப தவறான விஷயம். மாக்காப்பா பத்தி பேசின விஷயம் 100% பொய்யான விஷயம். இதை பத்தி நான் முழுசா பேசணும் அப்படின்னாலுமே அதுக்கு நாங்க அங்க இருக்கிற எல்லா பெண்களுமே ரெடியா இருக்கும், தயாராக இருக்கும். இது
இதுக்கு என்ன சொல்கிறேன், நான் எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் நடந்துப்பேன், யாரையும் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லியிருந்தேன். ஆனால் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் தப்பாக தான் நடந்துக்கிட்டான், அவங்க வேணும்னா எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ரெடியும் சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்ல போகிறீங்க திவாகர்? நீங்கள் வந்து இதோட இந்த பிரச்சனையை மூடிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு ஏதோ நான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு போனால் கூட விட்டுருவாங்க. ஒவ்வொருத்தங்கிட்டையும் நான் நல்லவன் அவங்க சொல்லிட்டு அவங்க சொன்ன பிறகு அவங்களே தாக்கி பேசுறது, இதெல்லாம் என்ன ஜென்மனே தெரில. அது மட்டும் இல்லாமல் நிஷாக்காவை பற்றி இப்போ ஒருத்தவங்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாங்க, ஒருத்தவங்க வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட நான் தப்பாக நடந்துக்கலாம்னு சொன்னால் அது வேறு விஷயம். இவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எனக்கு வந்து நிறைய அழகழகான ஆங்கர்லாம் தெரியும், அவங்க எல்லாம் என்கிட்ட க்ளோஸாகவே இருப்பாங்க, அவங்ககிட்ட நான் வந்து இன்னும் அதுதான் வச்சுப்பேன், இவங்க இத்தனை அழகான ஆங்கர்லாம் இருக்காங்க, அவங்களெலாம் விட்டுட்டு நான் நிஷாக்கா மேலேயே போய் கை போட போகிறேன், உன் மனசில் என்ன இருக்குது, அவங்க அந்த அழகான ஆங்கர் மேல கை போடணும் அப்படி சொல்லி யோசிக்கிறியா என்ன? நான் நினைக்கிறேன் என்னை இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணுங்கெல்லாம் ரொம்ப அழகான பொண்கள் நிறைய பேர் இருக்காங்க, எல்லார்ட்டையும் ஃபோன் நம்பர் வாங்கிருக்கேன். இது வரைக்கும் யார்ட்டையுமே நான் ஃபோன் பண்ணி பேசினதில்ல. அப்படியே ஃபோன் பண்ணி பேசினா அஃபீஷியல் ஏதாவது ஒரு மேட்டர் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் ஏன் நிஷாக்காட்ட போய் தப்பா நடக்கணும்? என்னங்க அது கொடுமையா இருக்கு. ஏன்னா அவங்க கிட்ட போனாலும் செருப்படி வாங்கிடுவான். ஏன்னா இது வந்து அந்த ஷோ வச்சு அவங்க மேல கை போட்டிருக்கான். இது அந்த ஆங்கர் கிட்ட எதுவும் பண்ண முடியாது இல்ல, அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு கிடைக்காது இல்ல, வாய்ப்பு கிடைச்சா அதையும் பண்ணாலும் பண்ணிருப்பான் தலைவன். சரி ஓகே, அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த ஓட்டு போட போனான் எல்லாரும் வந்து பிரபலங்கள் நிறைய பேர் வந்து அவங்க கையை தூக்கி காட்டுவாங்க, ஓட்டு போட்டேன் அப்படி சொல்லிட்டு காட்டுவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து எல்லாரும் ஓட்டு போட போவாங்க அவங்கள மாதிரி அப்படி சொல்லிட்டு ஒரு இது. அந்த ஒரு இடத்துல போயிட்டு கூட கேவலமான விஷயத்த பார்த்துருக்காங்க. இவனா என்னத்தை சொல்றதுனே தெரியல. அங்கே போயிட்டு ஒரு பப்ளிசிட்டி வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாக்களிச்சிருக்கேன் இல்லை ஓட் பண்ணியிருக்கேன் அப்படி சொல்லியிருக்கான். வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பற்றி ஓட்டு அளிச்சுட்டு ஸோ நீங்க எல்லாரும் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களியுங்கள். இவன் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட்ன்றான், தன்னைத்தானே புகழ்ந்துக்கிறான். நான் வந்து இப்போ எஜுகேட்டடான ஆளு, ஒரு வெல் எஜுகேட்டடான ஆளு அப்படி சொல்கிறான். ஒரு வெல் எஜுகேட்டடான ஆளு இந்த மாதிரி ஒரு வார்த்தையை ஒரு வீடியோவில், அதுவும் ஓட் பண்ணுற வீடியோவில் சொல்லுவானா, வேற எதுலேயே நீ கருமத்தை பேசிட்டு போ, இது வந்து ஒரு ஜனநாயக உரிமை, அது எல்லாரும் ஓட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஒரு முன் உதாரணம் மாதிரி. நீ ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லக்கூடாது, நிறைய பேர் கேள்வி திட்டுற ஆளு உன்னை நிறைய பேர் ஃபாலோ பண்ணி திட்டுறதுக்குன்னே ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று சொல்லணும்னு விரும்புகிற, அதை ஒழுங்காக சொல்லிட்டு போகலாம்ல, அதுலேயும் பப்ளிசிட்டி வேணும் உனக்கு. பப்ளிசிட்டி அறுப்பு எடுத்து போய் சொல்கிறான் பலது இந்த திவாகர். ஸோ அந்த மாதிரி வந்து ஓக்களிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கான். ஏன்னா நீ தான் வந்து பெரிய அறிவாளியே, பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கே, நீ தான் வெல் எஜுகேட்டட் ஆச்சு. அந்த வீடியோவை எடுத்து அதை கட் பண்ணி போட்டா என்ன? சரி, இந்த தற்கூரி கட் பண்ண கூட தெரியலன்னு வச்சுங்களேன், ஏன்னா அவனுக்கு உண்மையாகவே ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறான். அப்படியே கட் பண்ண தெரியல அப்படின்னு வச்சுக்கேன். அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோ கிரியேட் பண்ணி போடு. ஒரே டேக் தான், ஒரு வீடியோனா ஒரே டேக் தான், உழைக்காம ஒரு காசு வந்து கொட்டணும் காலில். எப்படின்னா ஏதாவது பேசுவேன், அதுக்கு வந்து நாங்கள் வியூஸ் கொடுக்கணும், அதுக்கு வந்து காசு கொடுக்கணும். ஏடா ஒரு எடிட்டிங் பண்ணி ஒரு சிம்பிளாக ஒரு 2 செகண்டை கட் பண்ணது இல்லை, நீலாம் 6 வருஷமாக வந்து செலிபிரிட்டின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்க. எங்கே போய் முடிய போகுது இல்லை. இந்த மாதிரி தற்கூரியெலாம் வந்து நீங்கள் தான் தூக்கி விட்டு எல்லா சேனலுக்கும் அனுப்பி விட்டு சரி அந்த விஜய் டிவி வரைக்கும் இட்டு போய் விட்டுருக்கீங்க. சரி ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளுடைய வீடியோவை தலைவர் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கான். அவன் வந்து என்ன நினைச்சான்னு தெரியல தலைவன், மற்றவங்களுக்கு எப்படியோ தெரியல, நம்மள பிளாக் பண்ணி விட்டாங்க என்னன்னு தெரியல. ஏன்னா நம்ம அவனுடைய தத்ரூபமா அவனுடைய போட்டோலாம் எடிட் பண்ணி போடுறோமா, அவனுக்கே வந்து கில்ட் ஆயிடுச்சு பொழுது, நம்ம இந்த மாதிரி தான் இருக்கும் பொழுது நம்மளால பார்க்க சகிக்கல, இந்த வீடியோலாம் நான் பார்க்க எனக்கு பிடிக்கல, என்னையும் எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் என்னை பிளாக் பண்ணி விட்டாங்க. இது வந்து நான் வந்து நார்மலாக எப்பயும் போல செக் பண்ணுற போது ஃபேஸ்புக்கில் போயிட்டு தலைவன் வீடியோ பார்க்கலான்னு பார்த்தா தலைவனை காட்டல, என்னடான்னு பார்த்தா வேற ரீல்ல காட்டுது. அப்பதான் தெரியுது தலை வந்து என்ன பிளாக் பண்ணிட்டான் போல. ஃபேஸ்புக்ல நீ என்ன பிளாக் பண்ணலாம், ஆனா யூடியூப்ல பிளாக் பண்ண முடியாது இல்ல, எப்படியும் வந்து பாப்பல்ல, உங்க மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும்ல. தலை வந்து எப்படியும் கன்ஃபார்மா நம்ம சேனல்ல இப்போ வந்து தேடி பாப்பா, ஏதாவது புதுசா வீடியோ போட்டிருக்கானா என்ன, ஏதாவது அவனுடைய போட்டோவை பார்க்க அவனுக்கே ஆர்வமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கேவலமான ஆட்கள்லாம் வந்து இதை பார்த்துட்டு அவன் வெறியாவனுங்க. ஏன்னா அவங்க வந்து உத்தமி, அவங்க வந்து கரெக்டாக எல்லாத்தையும் சொல்லுவாங்க, அவங்க 5 வேளை தொழுகிறாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்க அக்கா என் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவங்க சொன்ன பிறகு அவங்களே வந்து இந்த அளவுக்கு மட்டமாக போவாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கணும்னு அப்படியே பிளேட்டை மாற்றுறாங்க. இந்த மாதிரி வந்து அவன் பேசுறது வந்து இதுக்கப்புறம் அவன் பேசவே கூடாது, ஓகேங்களா? எனக்கும் ஆரம்பத்தில் பிடிச்சது தான். ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து கேவலமாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம பண்ணுறதை 4 பேர் பார்த்து சிரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம் ஆரம்பத்தில்.
சரி ஓகே எனக்கும் பிடிச்சது. ஏதோ அவன் வந்து அவன் உடம்ப வருத்திக்கிட்டு அவன் ஏதோ டான்ஸ் ஆட தெரியலாம் டான்ஸ் ஆடுறான், அதுக்கு 4 பேர் பார்த்து சிரிக்கிறாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் போக போக என்னாச்சுன்னா அவன் வந்து ஹெட் வெயிட் ஆகிட்டான். அவன் தான் என்னமோ பெரிய ஹீரோ மாதிரியும், அவன் இல்லைனா தமிழ் சினிமாவே இல்லாத மாதிரியும், அவனுக்கு நிகர் அவனேன்ற மாதிரியும், வேற யாருக்கும் இந்த உலகத்தில் ஆக்டிங் பண்ண தெரியாத மாதிரியும் பண்ணும்போது, அது இல்லாமல் இந்த ஜாதி விஷயம் இந்த அதெல்லாம் பண்ணும்போது, அதுவும் ஒரு மீடியாவில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணால் அதெல்லாம் வந்து முளையிலே கிள்ளி எரியணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எரிஞ்சிருக்கணும். ஆனால் ஆரம்பத்தில் அவன் பண்ணுறது காமெடியாக இருந்ததுன்னா நம்ம எல்லாம் தூக்கி விட்டோம். இப்போ வந்து முள்ளு குத்துனவனே எடுத்துருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து சீழ் வச்சு செப்டிக் ஆகி போச்சு. இது கொஞ்சம் பார்த்து அறுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். சரி ஓகே, என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க ரெகுலராக நம்ம சேனலை செக் பண்ணுங்க. ஓகே கைஸ், பை பை. Until then, your KD Tamil signing off. Tata guys.